ஸோ இதை வந்துட்டு வேற ஒருத்தங்க அவங்களோட யூடியூப் கண்டென்ட்டாக போடுறாங்க அப்படின்னா அது வந்துட்டு பெருசாக ஒட்டாது. அதாவது எப்படி சொல்கிறது உங்களுக்கு, நீங்கள் அதை வந்துட்டு ஒரு 10ஓட 11 ஒரு காணொளியாக தான் நீங்கள் பார்ப்பீங்க. ஏன் அப்படின்னா அது வந்துட்டு அவங்களோட வாழ்க்கையில் நடக்கலை. அவங்க ஏதோ ஒரு இடத்துல இருந்து எடுத்து அதை கொஞ்சம் பட்டி டிங்கரிங் பார்த்து அதில் நிறைய வியூஸ் கிடைக்கிறதுக்காக சில விஷயங்கள்லாம் மாற்றம் செஞ்சியோ இல்லாட்டி வியூஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்க போடுறது, அது மாதிரிலாம் போடுறதுங்கிறது எப்பயுமேங்க மாற்றம் அப்படிங்கிறது நமக்குள்ளேருந்து வெளியில் வரணுங்க. உதாரணத்துக்கு எப்படின்னா, இந்த முட்டை இருக்கு பாருங்க, கோழி முட்டையோ வாத்து முட்டையோ காக்கா முட்டையோ எந்த முட்டையோ கழுகு முட்டையோ, அந்த முட்டைக்குள்ளேருந்து குஞ்சு உடச்சிக்கிட்டு வெளியில் வந்தால் தான் அது உயிர். ஓகேங்களா? நீங்கள் வெளியிலேருந்து அந்த முட்டையை உடச்சி ஓப்பன் பண்ணிங்கன்னா அது ஹாஃப் பாயில் தான், அது ஆம்லெட் தான். அதே மாதிரி தாங்க இப்போது மாற்றம்ங்கிறது, இப்போ நான் இந்த இவ்வளோ விஷயம் சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விஷயம்லாம் நீங்கள் தாராளமாக உங்களோட வாழ்க்கையில் அடாப்ட் பண்ணிக்கலாம். அதே நான் பண்ண அதை ஃபாலோ பண்ண அதே ரூட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணி அடாப்ட் பண்ணிக்கலாம். ஆனால் இதை வந்துட்டு நீங்கள் மற்றவங்கக்கிட்ட சொல்கிறீங்க அப்படின்னா அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுன்றது எனக்கு தெரியல. ஏன்னா மாற்றம்ங்கிறது உங்களுக்குள்ளேருந்து தான் வரணும். நம்ம வெளியிலேருந்து இப்போ கூட நான் இதில் கூட என்ன சொல்லியிருப்பேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த ஃபுட்டு ஃபாலோ பண்ணுங்கள், நீங்கள் நான் சாப்பிட்ற மாதிரி கைக்குத்தல் அரிசி சாப்பிடுங்க, அதே மாதிரி நான் இந்த வேலைகள் செஞ்சேன், நீங்களும் இதே மாதிரி வேலைகள் செஞ்சு இதே சக்ஸஸ் நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதுவுமே சொல்லியிருக்க மாட்டேன். இதில் எல்லாமே ஜென்ரலாக தான் பேசியிருப்பேன். அதாவது நான் என்ன பண்ணணும் அதை நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். அது மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, நான் பண்ண இந்த ரூட் ஃபாலோ பண்ணுங்கள். அதாவது நீங்கள் எந்த வேலை வேணாலும் பண்ணலாம். நான் முதலே சொன்ன மாதிரி தான், குப்பாடுற வேலை பார்க்கலாம், இல்லாட்டி ராக்கெட் சயின்ஸில் நீங்கள் இஸ்ரோவில் ஒர்க் பண்ணலாம், இல்லாட்டி நீங்களே ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானியாக இருந்து உங்களோட ஓன் பிஸ்னஸ் நீங்கள் பண்ணிகிட்ருக்கலாம். ஸோ நீங்கள் என்னவாக இருந்தாலும் இந்த ரூல்ஸ், அதாவது இதுதாங்க ரூல்ஸ், அதாவது ரூல்ஸ் ஃபார் லைஃப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ரூல்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் எனி பிஸ்னஸ், எனி ஒர்க் நீங்கள் என்னவாக இருக்கலாம், அதில் நீங்கள் நம்பர் 1 டாப் பொசிஷனுக்கு நீங்கள் வரணும் அப்படின்னா இந்த ரூல்ஸை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்க, அதாவது கன்சிஸ்டன்சி. ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறது மட்டும் முக்கியம் கிடையாது. இது என்ன பண்ணுவாங்கன்னா, சில பேர் 1 நாள் 2 நாள் ஒரு வாரம் 10 நாள் ஃபாலோ பண்ணிவிட்டு இதை விட்டுருவாங்க. அப்படி விட்டுட்டாங்க அப்படின்னா அது ஒர்க் அவுட் ஆகாதுங்க. இது வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஹேபிட்டாக மாறணும் அப்படின்னா நீங்கள் ஒரு 21 டேஸ் சேலஞ்ச் எடுத்து கம்ப்ளீட்டாக இதை நீங்கள் ஒரு சார்ட் போட்டு ஒவ்வொரு விஷயமும் பண்ணணும். அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, 21 டேஸ் தொடர்ந்து நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ணும்போது அது உங்களுக்கு ஒரு ஹேபிட்டாக மாறும். அதுக்கப்புறம் நீங்கள் இதை நேச்சுரலாக பண்ண ஆரம்பிப்பீங்க. அப்புறம் உங்களுக்கு இந்த எல்லாமே உங்களுக்கு நேச்சுரலாக